இவங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க சமூகத்தினுடைய ஆட்சியாளர்கள் வந்து பெரும்பான்மை சமூகத்திற்கு ஆதரவாளர்கள் என்று. இல்ல அவங்க ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்கு மட்டும் தான் ஆதரவாளர்கள். அதனாலதான் உத்தரப்பிரதேசத்துல பெரும்பான்மை சமூகமாக வாழக்கூடிய மக்கள் அவர்கள் எல்லாமே வந்து தாழ்த்தப்பட்டவர்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள் என்று சொல்வார்கள். ஆனாலும் இன்னும் முடியரசு தான் தோன்றுகிறதோ என்கின்ற கவலை சமூகத்தினுடைய செயல்பாட்டாளருக்கும் அரசியல்வாதிகளுக்கும் இருக்கிறது, பொதுவான மக்களுக்கும் வந்து கொண்டிருக்கிறது. அதை மாற்றுவதற்கு இந்த அரசு மக்களுடைய மனங்களை மாற்றுவதற்கு உண்மையான குடியரசாக மாற வேண்டும். அதுதான் முக்கியம். இந்த மக்கள் அடித்த இந்த தேசத்தினுடைய மக்களுடைய வாழ்வியல் எவ்வாறு இருக்கிறது என்று கேட்கும் பொழுது இந்த சமூகத்தினுடைய இந்த தேசத்தினுடைய வளர்ச்சிக்கு எல்லா விதத்திலும் பாடுபட்ட சிறுபான்மை சமூகத்தினுடைய நிலை எவ்வாறு இருக்கிறது என்று அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பாத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா வல் குர்ஆனில் அஸீம் வ ஃபில் ஃபுர்கானில் மஜீத். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளனின் நிகரில்லாத அன்பு உடையவனுமாகிய எல்லாம் வல்ல ஏக இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக அந்த கருணைமிக்க அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் நம் கண்மணி நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரை தேர்ந்து வந்த உத்தம சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நாதாக்கள், நல்லோர்கள், வலிமார்கள் மீதும், உலகில் வாழக்கூடிய அனைத்து மக்கள் மீதும், குறிப்பாக 76வது குடியரசு தின விழாவை சீரும் சிறப்புமாக கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தாய் திருநாளாம் இந்திய தேசத்தின் மீதும் இந்த 76வது குடியரசு தின விழாவை கட்சியின் சார்பாக, நமது அகில இந்திய முஸ்லிம் லீக் கட்சியின் சார்பாக இந்த ஆழ்வார் தோப்பு பகுதியிலே நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய அகில இந்திய முஸ்லிம் லீக் கட்சியினுடைய நிர்வாகிகள் மீதும், நம் மீதும், இங்கே செல்லாக சென்று கொண்டிருக்கக்கூடிய மக்கள் மீதும் உண்டாக வேண்டும் என்ற ஒரு சிறு பிரார்த்தனையை கொண்டு குடியரசு 1950ஆம் ஆண்டுக்கு முன்பு இந்த தேசம் என்பது முடியரசாக இருந்தது. அதாவது பரம்பரையாக ஆட்சி செய்யக்கூடிய மன்னர்களுடைய ஆட்சியினுடைய வாழ்வியல் வந்தது. பலவேறு போராட்டங்களுக்கு பிறகு, சுதந்திரம் பெற்றதற்கு பிறகு 1950 இந்த தேசமானது முடியரசை பொருந்து குடியரசாக மாறியது. குடியரசு என்றால் மக்களாட்சி, மக்களுக்காக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஆட்சிதான் மக்களாட்சி என்று சொல்வார்கள். மக்களாட்சி தத்துவத்திலே கிட்டத்தட்ட 76 ஆண்டுகள் பயணித்துவிட்ட இந்த தேசத்தினுடைய மக்களுடைய வாழ்வியல் எவ்வாறு இருக்கிறது என்று கேட்கும் பொழுது இந்த சமூகத்தினுடைய இந்த தேசத்தினுடைய வளர்ச்சிக்கு எல்லா விதத்திலும் பாடுபட்ட சிறுபான்மை சமூகத்தினுடைய நிலை எவ்வாறு இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது சற்று கவலையாகத்தான் இருக்கிறது. இந்த தேசம் பல்வேறு வளர்ச்சிகளை எட்டி இருக்கிறது. அதாவது உள்நாட்டு வளர்ச்சி, வெளிநாட்டில் ஏற்றுமதி இறக்குமதி போன்றவற்றை தாண்டி தொழில்நுட்பத்திலும் இந்த தேசமானது மிகப்பெரிய உயரிய இடத்தில் இருக்கிறது. உலகில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நிறுவனங்களிலே இந்த தேசத்தை சார்ந்தவர்கள், குறிப்பாக தமிழகத்தை சார்ந்தவர்கள் வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு வளர்ச்சி ஒரு புறம் இருக்கிறது. ஆனால் மாறாக இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தற்காலத்தையும் தாண்டி அதற்கும் முற்காலம் இருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் தேசம் போய்கொண்டிருக்கிறது. நமக்கெல்லாம் தெரியும் மணிப்பூரிலே என்ன நடந்தது என்று. ஆனால் மணிப்பூர் நிகழ்வு மிகப்பெரிய பரபரப்பாக பேசப்பட்டது. ஆனால் கடந்த 2024ஆம் ஆண்டு மணிப்பூரை போன்றே ஒரு கொடூரமான நிகழ்வு உத்தரப்பிரதேசத்தில் நடந்திருக்கு. உத்தரப்பிரதேசத்தில் அதாவது அக்கம் பக்கத்து வீட்டை சார்ந்த ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் காதலித்திருக்கிறார்கள். அவர் அதாவது என்னன்னா தங்களுடைய முடிவை தாங்களே எடுத்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு அரசு அனுமதி வழங்கக்கூடிய வயதை கடந்தவர்கள், 18 வயதை கடந்தவர்கள் காதலித்திருக்கிறார்கள். பெற்றோர்கள் சொல்லும்போது ஏற்கவில்லை, அவங்க வீட்டை விட்டு ஓடி போயிட்டாங்க. இப்ப என்ன பிரச்சனைனா அந்த ஆண் முஸ்லீம் இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவர், பெண் வந்து மாற்று மத சமூகத்தை சார்ந்தவர். இப்ப பிரச்சனை ஓடி போயிட்டாங்க. இப்பொழுது எப்படி இவர் ஓடி போகலாம்? இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து காவல்துறை கம்ப்ளைண்ட் கொடுத்து பிரச்சனை வந்து அது வேறு விஷயம். ஆனா என்ன பண்றாங்கன்னா அந்த பெண்ணுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் தங்களுடைய ஆண்களை திரட்டி கொண்டு அந்த பையனுடைய வீட்டிற்கு சென்று அங்க இருக்கக்கூடிய அந்த பையனுடைய அம்மா, சகோதரி மற்றும் பாட்டி, இந்த 3 பேரையுமே என்ன பண்றாங்கன்னா அடிச்சு அந்த கிராமத்துல நிர்வாணமாக, ஆடைகள் இல்லாத உடலாக நிர்வாணமாக கூட்டி செல்கிறார்கள். இப்படி ஒரு நிகழ்வு உத்தரப்பிரதேசம் நடந்திருக்கு. இன்னைக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் பெரும்பாலும் அதை பேசவே இல்லை. நாம மணிப்பூரை பார்த்தோம், அதுக்கு பிறகு அந்த நிகழ்வுகள் தொடர்கிறது. இந்த சமூகத்திற்கு எதிரான மிக மோசமான அடக்குமுறை என்று நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. அதற்கு பிறகு உத்தரப்பிரதேச அரசு வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த குற்றவாளிகளை கைது செய்திருக்கிறார்கள். ஆனால் நிகழ்வு என்ன? இதை எப்படி கொண்டு போயிருக்கணும்?
அப்ப இது மாதிரியான ஒன்றல்ல இரண்டல்ல பல நூற்றுக்கணக்கான நிகழ்வுகள் தொடர்ந்து எல்லா வட மாநிலங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு இன்ஜினியர் அவர் என்ன பண்றாருன்னா கறி வாங்கிட்டு போறாரு வீட்டுக்கு, நீ மாட்டுக்கறி வைத்திருக்கிறாய் என்று அவரை அடித்துக் கொள்ளக்கூடிய சூழல் இருக்கிறது. மகாராஷ்டிராவிலே ஒரு பாடி பில்டர் ஜிம் வச்சு நடத்துவாங்க, அவரு அந்த பையன் உணவு சாப்பிட்டு நீ மாட்டுக்கறி தான் சாப்பிடுற அப்படின்னு சொல்லி அவரையும் அடித்துக் கொண்டிருக்காங்க. இப்படி தொடர்ச்சியான நிகழ்வுகள் இந்த இஸ்லாமிய சமூகத்துக்கு எதிரான தாக்குதல்கள் என்பது மிக மோசமாக நடந்து கொண்டிருக்கிறது. இவங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க சமூகத்தினுடைய ஆட்சியாளர்கள் பெரும்பான்மை சமூகத்திற்கு ஆதரவாளர்கள் என்று. இல்ல இல்ல, அவங்க ஒரு குறிப்பிட்ட பிரிவுகளுக்கு மட்டும்தான் ஆதரவாளர்கள். அதனாலதான் உத்தரப்பிரதேசத்துல பெரும்பான்மை சமூகமாக வாழக்கூடிய மக்கள் அவர்கள் எல்லாமே தாழ்த்தப்பட்டவர்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள் என்று சொல்வார்கள். அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளிலேயே எப்படி இஸ்லாமியர்களுடைய வீடுகளுக்கு புல்டோசர் எந்த அறிவிப்பு இருக்காது, விருது கூட ஒரு கோர்ட்ல ஒரு அறிக்கை வரும், நீங்கள் வைத்திருக்கக்கூடிய இடம் ஆக்கிரமிப்பு, ஆகவே நீங்க உடனே காலி பண்ணோம், நாங்க தரைமட்டமாக என்று. ஏதேனும் குடும்பத்திலே யாரேனும் சிறு தவறுகள் செய்தால் அவர்களுடைய வீடுகள் இடிக்கப்படுகிறது. இந்த மாதிரியான நிகழ்வுகள் உத்தரப்பிரதேசத்தில் தொடர்ந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாக நடந்துட்டு மொழியோட ஆட்சியிலும் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இப்ப இஸ்லாமியர்களுக்கு பிறகு இப்ப அடுத்த இடத்துக்கு போயிட்டு அவங்க அடுத்த கட்டத்தில் வெளியேட் ஆயிட்டாங்க. அடுத்து என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரியான வீடுகள் இடிக்கக்கூடிய சொல்றாங்க, இது எங்களுக்கான ஆட்சின்னு சொன்னாங்க, ஆனா எங்களுடைய வீடு எடுக்கிறாங்க என்று அந்த மாற்று மத சகோதரர்கள் கதறக்கூடிய சூழலாக நின்று கொண்டிருக்கிறது. மக்களாட்சி, இந்த எல்லோரும் இந்நாட்டின் மன்னர்கள் என்கின்ற தத்துவம் இல்லாம பேசப்பட்ட இந்த ஜனநாயக ஆட்சியிலே மக்களுக்கான சாதாரண அடித்தட்டு மக்களுக்கான உரிமைகள் எப்படி பாதுகாக்கப்படக்கூடியது, பாதுகாக்கப்படவில்லை என்பதுதான் மிக கோரமான விஷயம். நம்ம எல்லாரும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். கிட்டத்தட்ட 400 வருடம் 500 வருடம் பழமையான வழிபாட்டு முறைகள், பழமையான வரலாற்று முறைகள் இருக்கக்கூடிய தர்காக்களிலே பிரச்சனைகளை உருவாக்குகிறார்கள். எப்படியாவது தமிழகத்தில் அமைதி பூங்காக இருக்கக்கூடிய தமிழகத்தில் கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும், அதன் மூலமாக அதிகாரத்தை அமர வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கோடு மோசமான நிகழ்வுகளை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆகக்கூடிய அரசு இன்னும் கடுமையான நடவடிக்கை அவர்கள் மேல் எடுக்கணும். ஒருத்தர் என்ன பண்றாரு, பேட்டி கொடுக்கிறாருங்க, ஒருத்தர் ஒரு செய்தி ஊடகத்துக்கு பேட்டி கொடுக்கிறாரு. அந்த பேட்டி கொடுக்கிற சொல்றாரு, ஒரு பாராளுமன்றத்தில் லட்சக்கணக்கான மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு பாராளுமன்ற உறுப்பினரான ஒரு பாராளுமன்றத்தினுடைய எம்பியை செருப்பால் அடிப்பேங்கிறார். நான் பார்த்தேன்னா அவனை செருப்பால் அடிப்பேங்கிறாரு. இதுக்கெல்லாம் அவனுக்கு என்ன நடவடிக்கை? அப்ப ஒரு எம்பி பாராளுமன்றத்தில் அவரை என்ன சிறுபான்மை சமூகத்தினுடைய எம்பியா இருக்காரு, இந்திய முஸ்லிம் கட்சியுடைய எம்பி நவாஸ் கனிய செருப்பால் அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்டி கொடுக்கிறாரு. அப்ப இந்த ஆள் மீது என்ன நடவடிக்கை எடுக்க முடியும்? இந்த அரசு ஏன் இப்படி தூங்கி கொண்டிருக்கிறது? அப்ப எல்லாருமே பேசலாமா? அது ஏன் குறிப்பிட்ட இந்த இஸ்லாமிய சமூகத்திற்கு இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் சரி, பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களுடைய அந்த பொதுநல வாழ்வை முடக்குவதற்கு என்ன மாதிரியான வேலைகள் எல்லாம் செய்யறாங்க? அப்ப இந்த அரசு நடவடிக்கை எடுத்திருக்கிறோம்ல, இன்னும் பேசலாம் அப்படின்னு இருக்காங்க. அப்ப நாம எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கோம்? குடியரசாக இருக்கிறோமா, இல்லை குடியரசாகத்தான் இந்த தேசம் இருந்து கொண்டிருக்கிறதா என்கின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. நாம் 76 வருடங்களை கடந்துட்டோம். குடியரசாக மக்களாட்சியாக நாம் 76 வருடங்களை கடந்து விட்டோம். ஆனாலும் இன்னும் குடியரசு தான் தோன்றுகிறதோ என்கின்ற கவலை சமூகத்தினுடைய செயல்பாட்டாளருக்கும் அரசியல்வாதிகளுக்கும் இருக்கிறது, பொதுவான மக்களுக்கும் வந்து கொண்டிருக்கிறது. அதை மாற்றுவதற்கு இந்த அரசு மக்களுடைய மனங்களை மாற்றுவதற்கு உண்மையான குடியரசாக மாற வேண்டும். அதுதான் முக்கியம். இந்த மக்கள் அடிப்படை அடித்தட்டு மக்கள் எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் என்றுதான் பெரும் கவிஞர்கள் சொல்கிறார்கள். இங்க எல்லாரும் பெற முடிகிறதா அப்படின்னா இல்ல. பணக்காரன் என்றால் அவனுக்கு ஒரு சட்டமாகவும், ஏழை என்றால் அவனுக்கு ஒரு சட்டமாகவும் இருக்கிறது. எப்படி குடியரசாக இருக்க முடியும்? அப்ப குடியரசினுடைய நிகழ்வு தான் அந்த மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா மாற்றங்கள் வரணும். மக்கள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். எல்லா இடங்களிலுமே கேள்விகள் இருந்து கொண்டிருக்கிறது, என்ன நடந்துகிட்டு இருக்கு. ஆனா நம்ம இப்ப எல்லாம் கேட்கிறோம், அமெரிக்காவுடைய டாலரை நான் ஆட்சிக்கு வந்தால் ₹1 நான் 40 ரூபாயாக குறைப்பினார். இன்றைக்கு கிட்டத்தட்ட 90 ரூபாய் நெருங்கிச்சு அமெரிக்க டாலர். இன்னைக்கு பேச யாரும் இல்ல. இன்றைக்கு இந்தியா முழுக்க ட்ரம்ப் தான் அமெரிக்காவினுடைய அதிபராக சொல்லி என்ன பண்ணாங்க, சங்க பரிவார சித்தாந்த அமைப்புகள் என்ன பண்ணாங்க, பெரிய அளவுல பிரச்சாரம் பண்ணாங்க, அவருக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க. அமெரிக்காவால் இந்தியர்களை அவருக்கு வாக்களிக்க செய்து ட்ரம்ப் அதிபரும் ஆயிட்டாரு. இப்ப அவர் என்ன பண்றாருன்னா, முதல் வச்சதே ஆப்ப இந்தியாவுக்கு தான், குடியுரிமை இல்லைன்றாரு, கிரீன் கார்டு இல்லைன்றாரு. ஒரு 19ஆம் தேதி 29ஆம் தேதிக்குள்ள பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மட்டுமே குடியுரிமை தரப்படும், அதுக்கப்புறம் இல்லைன்றாங்க. அதனால இன்றைக்கு அமெரிக்க மருத்துவமனையில் இந்தியர்களுடைய தாய்மார்களுடைய கூட்டம் அதிகரிச்சது. எதுக்குறாங்கன்னா அவங்க என்ன பண்றாங்கன்னா, சிசேரியன் பண்ணி குழந்தையை 8 மாதமோ 7 மாதமோ 9 மாதமோ சிசேரியன் பண்ணி எடுத்துட்டு என்ன குடியுரிமை பெறணும். இந்த குழந்தை இந்த தேதியை தாண்டி பிறந்துருச்சுன்னா அதற்கு குடியுரிமை கிடையாதுட்டாங்க. அது எங்க போகும்?
அது நாடற்ற குழந்தையாகிவிடும். ஆகவே அதை எப்படியாவது நம்ம மாற்றணும் என்று இப்படி ஒரு நிகழ்வை செய்யக்கூடிய ஒரு சூழல் தான் அமெரிக்காவில் நடந்துட்டு இருக்கு. அப்ப நம்ம இவங்க எதெல்லாம் சொல்றாங்களோ சாதகம் என்று நினைக்கிறார்களோ அது எல்லாமே பாதகமாகத்தான் முடிந்து கொண்டிருக்கிறது. அதை நாம இந்த சமூகத்துக்கு சொல்லக்கூடிய கடமையில் இருக்கோம். அந்த மக்களாட்சியை நாம எப்படி நடத்தணும், மக்கள் எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு எப்படி மக்களுக்காக செயல்படணும் அப்படிங்கிற நிகழ்வே இந்த தேசத்தில் இல்லாம இருக்கு. ஏன்னா தொடர்ந்து மக்கள் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட பிரிவு சிறுபான்மை சமூகம் பாதிக்கப்பட்டிருக்காங்க, எந்த தப்பும் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா இங்கே அத்தியாவசிய பொருட்கள் அப்படியே ஏறிக்கிட்டே இருக்கு. வெறுமனே சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர் மட்டும் தான் அத்தியாவசிய பொருளை பயன்படுத்துறாங்களா என்ன? கேஸ் சிலிண்டர் வந்து வெறும் சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவங்க பயன்படுத்துறாங்களா? இல்ல, எல்லாருமே பயன்படுத்துறாங்க. அப்ப ஒரு பாயா இருந்தாலும் அவருக்கு 1200 ரூபாய் தான், அவர் இந்துவா இருந்தாலும் 1200 ரூபாய் தான், கிறிஸ்துவா இருந்தாலும் 1200 ரூபாய் தான், எல்லாருக்கும் அந்த ரேட்டு தான். 400 ரூபாய் விட்ட கேஸ் சிலிண்டர் இன்றைக்கு கிட்டத்தட்ட 1100 ரூபாய் கடந்து போய்கொண்டிருக்கிறது. ஆனா இதை பற்றி எல்லாம் பேச வேண்டிய ஊடகங்கள் வேறு விதமாக இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் என்ற மதச்சார்புடைய நோக்கோடு நடந்து கொண்டிருக்கிறது. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் வெறுமன விளம்பரங்களை பற்றி செய்கின்றன. நாட்டில் நடக்கக்கூடிய அவலங்களை, பிரச்சனைகளை பற்றி அவர்கள் மக்களிடம் சுமாராக கொண்டு செல்ல கருத்துக்களை கூட சொல்வதில்லை. இந்த மாதிரி நடக்குது என்கின்ற செய்தியை கூட சொல்ல மறுக்கிறது. சமீபத்தில் யூடியூப்ல வந்து ஒரு செய்தி வாசிக்கக்கூடிய பெண்மணி ஒரு முக்கிய பத்திரிகையை பற்றி பேட்டி கொடுக்குறாங்க. முக்கிய பத்திரிகையினுடைய முயற்சி செஞ்சு அவரை காப்பாற்றி இன்னைக்கு ஒரு யூடியூப் சேனல்ல வந்து பண்றாங்க, பேட்டி கொடுக்குறாங்க. ஆனா அதை பற்றி எந்த பெரிய ஊடகங்களால் பேசுதா, எந்த பெரிய ஊடகங்களால் செய்தி வெளியிடுச்சு? ஆனா இல்ல. அப்படின்னா செய்தி ஊடகங்கள் எப்படி இருக்கிறது? தங்களை சார்ந்தவர்கள் எந்த தவறு செய்தாலும் அதை வெளிப்படுத்துவதற்கும் பேசுவதற்கும் தயாராக இல்லை. மாறாக யாரேனும் சின்ன சின்ன தவறுகள் செய்தால் பெரிய என்ன பண்றாங்க, கொண்டு போறாங்க. டெல்லியில ஒரு இஸ்லாமியர் ஒரு பெண்ணை கொலை செய்து விட்டார் என்றவுடன் மிகப்பெரிய அளவில் வந்து கொந்தளிப்படைஞ்சு, பார்த்தீங்களா முஸ்லீம் என்னானாங்க அப்படிலாம் பேசுறாங்க. இன்னைக்கு அதே போன்ற அதே டெல்லியில ஒரு லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப்ல இருந்த ஒரு பெண்மணிய என்ன பண்றாரு, அவரோட வசித்த அந்த ஆண் என்ன பண்றாரு, கண்டதுக்கமாக வெட்டி கொலை பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிருக்காரு, நாய்க்கு தூக்கி போட்டுருக்காரு. அவரை கைது பண்ணிருக்காங்க. அப்பொழுது இந்த ஊடகங்கள் அவர் மீது எப்படி பார்த்தன? ஏன்னா அவர் வந்து பெரும்பான்மை சமூகத்தில் உயரிய பிரிவை சார்ந்தவர். அப்ப அவருடைய தவறுகள் என்ன பண்ணுன்னா வெளிக்கொண்டு வரப்படுவதில்லை. அதை பற்றி ஊடகங்கள் எந்த விவாதம் எடுத்துக் கொள்வதில்லை. அவரை அப்படி பார்க்கிறது. தவறுகள் என்பதே யார் தவறு செய்யறாங்க, அவர் எந்த மதத்தை சார்ந்தவர், எந்த ஜாதியை சார்ந்தவர் என்கின்ற அடிப்படையில தான் இன்னைக்கு ஊடகங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கணும், பெரும்பாலும் மெயின்ஸ்ட்ரீம் மீடியாக்கள். அப்படிங்கும் போது இது எப்படி ஜனநாயகமாக இருக்கும்? இது எப்படி மக்கள் ஆட்சியாக, குடியாட்சியாக இருக்கு? தவறுகள் யார் செய்தாலும் தவறுதான். அது இந்துவா இருந்தாலும் சரி, முஸ்லிமா இருந்தாலும் சரி, கிறிஸ்தவராக இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் தவறுதான். யார் நன்மை செய்தாலும் நன்மைதான். இனி வரக்கூடிய காலங்களில் மக்கள் சிந்தித்து வாக்களியுங்கள். யார் நல்ல தலைவர்கள், யார் இந்த சமூகத்திற்காக, இந்த மக்களுக்காக பேசக்கூடியவர்கள் என்று யோசித்து வாக்களியுங்கள். அப்படி வாக்களிக்கும் போதுதான் உண்மையான குடியாட்சி, குடியரசான ஆட்சி இந்த தேசத்தில் மலரும். உண்மையான குடியாட்சி இந்த தேசத்தில் மலர வேண்டும் என்று எல்லாம் அல்ல ஏக இறைவனை பிரார்த்தித்தவனாக என்னுடைய உரையை முடிக்கிறேன். வாங்கிருந்த அவர் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.